வணக்கம் மக்களே, நான் உங்க விகே. நான் உங்க ஏ அண்ட் இது Wrestling மச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா WWE சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட். ஸோ இது வந்து இந்த சாட்டர்டே நடக்க போகுது. ஸோ இதோட ப்ரெடிக்ஷனை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இதோட ஓப்பனிங் மேட்ச் என்னன்னா ஜான் சீனா வர்சஸ் ஆர்த்ருத். ஓகே, இந்த மேட்ச் வந்து ஒரு நான் டைட்டில் மேட்ச். அவரோட ஜான் சீனாவோட சாம்பியன்ஷிப் எதுவுமே இல்லை, இது ஒரு நார்மல் மேட்ச். அண்ட் இந்த மேட்ச் வந்து இதோட பேக்ரவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம WWE பேக்லாஷ்ல ரேண்டி வர்சஸ் சீனா நடக்கும்போது நம்ம ஆர்த்ருத் நடுவில் வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி சீனாவை வந்து தேக்கி வச்சிருவாரு. ஸோ அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ் இன்டர்வியூ நடக்கும்போது நம்ம ஆர்த்ருத் சீனாட்ட பேச ட்ரை பண்ணும் போது சீனா வந்து நம்ம எஸ்டே சூர்யா மாதிரி சுமாரான்னு சொல்றேன் அந்த மாதிரி அவரை தூக்கி அட்ஜஸ்ட்மெண்ட் மேசில போட்டுருவாரு. ஸோ அதுக்கப்புறம் வர ஸ்மாக் டவுன்ல வந்து ஆர்த்ருத் வந்து இன்டர்வியூ கொடுப்பாரு. நான் வந்து சீனாவோட மிகப்பெரிய ஃபேன், என்னோட சைல்ட்ஹுட் ஹீரோ. ஆனா என்னோட சைல்ட்ஹுட் ஹீரோவே என்னை அடிச்சிட்டான். இப்போ வந்து அவர் வந்து ஒரு கெட்டவரா இருக்காரு, அவரை வந்து நான் நல்லவரா மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலி கிரியேட் ஆச்சு. எவ்வளவுதான் இந்த மேட்ச் ஜான்சினா வர்சஸ் ஆர்த்ருத்தா இருந்தாலும் என்ன பொறுத்திக்கும் இது வந்து ஜான்சினா வர்சஸ் ஜான்சினா தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 2K25 ஆட மோஸ்ட்லி ஆர்த்ருத்தாட ரெஸ்லிங் ஸ்டைல் வந்து ஜான்சினா மாதிரி தான் இருக்கும். என்ன பொறுத்திக்கும் இந்த மேட்ச்ல வந்து ஆர்த்ருத் தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். எப்படின்னா எப்படி பேக்லாஷ்ல வந்து ரேண்டி ஆர்டன் வர்சஸ் ஜான்சினா மேட்ச் வர்றப்ப ஆர்த்ருத் வந்து இன்வால்வ் ஆகி ஜான்சினா ஜெயிக்க வச்சாரோ, மேபி இந்த மேட்ச்ல வந்து ரேண்டி ஆர்டனோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கோடி கூட வரலாம், யாருக்கு தெரியும். ஆனா ரேண்டியோட ஃபியூட் வந்து இன்னும் முடியல தான் நினைக்கிறேன். மேபி இந்த மேட்ச்ல வந்து ரேண்டியோட இன்வால்வ்மெண்ட்டுக்கும் ஆர்த்ருத் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது வந்து அவரோட ப்ரெடிக்ஷன். என்னோட வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து ஜான் சீனா வந்து ஆர்த்ருத் வந்து ஸ்குவாஷ் மேட்சா இருக்கும். ஸ்குவாஷ் மேட்ச்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப வந்து டொமினேட்டா இருக்க போறது வந்து நம்ம ஜான் சீனா தான். நம்ம ஆர்த்ருத் வந்து ப்ரூட்டலா அடிக்க போறாரு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜான் சீனா ஒரு ஹீல், ஆனா வந்து அவருக்கு இப்போ இன்னும் சப்போர்ட் கூடித்தான் இருக்கு லாஸ்ட் டைமோட. ஸோ அவர் வந்து உண்மையாலுமே ஒரு கெட்டவராக காமிக்கிறேன்னா ஒரு ஆள் வந்து ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணா மேபி வந்து இந்த மக்கள் வந்து அவரை வந்து கெட்டவராக ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்ல எல்லா ஹீலுக்கும் ஃபேஸோட சப்போர்ட் கூட இருக்கு, எல்லாமே வந்து ஹீலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சீனாக்கு வந்து ஒரு ஹீல் டேர்னிங் பாயிண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஜான் சீனா தான் அதை வந்து ஜெயிக்க போறாரு. சாட்டர்டே நைட் மெயின் இவனோட நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னா டேமியன் பிரீஸ்ட் வர்சஸ் ட்ரூ மெக்கன்டையர். இந்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம ரெசல்மேனியால நடந்த ஸ்ட்ரீட் ஃபைட்ல நடந்த ஆஃப்டர் மேட்ச்னே சொல்லலாம். ஸோ இதுல வந்து நம்ம ரெசல்மேனியால வந்து நம்ம ட்ரூ மெக்கன்டையர் தான் தேய்ச்சிருப்பாரு, கிளீனா வின் பண்ணியிருப்பாரு ஸ்ட்ரீட் ஃபைட்ல. ஸோ அதுக்கப்புறம் பேக்லாஷ்லயும் நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து ஃபெதல் ஃபோர் மேட்ச் நடக்கும். இதுலயும் இவங்க ரெண்டு பேரும் தனியா, டேமியன் பிரீஸும் நம்ம ட்ரூ மெக்கன்டையரும் தனியா கீழே போய் சண்டை போட்டு அப்ப நம்ம டேமியன் பிரீஸ் வந்து ட்ரூ மெக்கன்டையருக்கு அவரோட ஃபினிஷர் மேசில போடுவாரு. அப்போ வந்து ட்ரூ மெக்கன்டையருக்கு ஆக்சுவலி மண்டையில வேற அடிபட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் ட்ரூ மெக்கன்டையர் ஆஃப்டர் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு திருப்பி ஃபியூட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த மேட்ச் வந்து இது வந்து ஒரு ஸ்டீல் கேஸ் மேட்ச். ஸோ இது வந்து நினைக்கிறேன் வந்து இதுதான் வந்து கடைசி சண்டையா இருக்கு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள. யார் வின் பண்றாங்களோ அதோட அவங்க வழியை பார்த்துட்டு அவங்க போயிருவாங்க, யார் வந்து தோக்குறாங்களோ அவங்க வழியை பார்த்துட்டு போயிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெசல்மேனியாலையும் இதே மாதிரி தான் சொன்னாங்க, ஆனா மறுபடியும் கண்டினியூ தான் வந்துச்சு. ரெண்டு பேத்துக்கும் முடியாத மாதிரி தெரியல, நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். ஆனா என்ன பொறுத்துக்கு இந்த தடவை வந்து டேமியன் பிரீஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவுதான் ரெசல்மேனியால வந்து ட்ரூ மெக்கன்டையர் டாமினேட்டா விளையாண்டாலும் இந்த தடவை டேமியன் பிரீஸ்ட் இன்னும், ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சண்டை போட்டனால அவரோட மூவ் தான் அவங்களுக்கு தெரியும். எவ்வளவுதான் நிறைய தடவை வந்து மேட்ச் நடந்திருந்தாலும் ரெண்டு பேத்துக்கும் மோஸ்ட்லி ட்ரூ மெக்கன்டையர் தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனா இந்த தடவை வந்து டேமியன் பிரீஸ்ட் ஜெயிச்சிருவாரு தான் நினைக்கிறேன் கிளீனா. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ட்ரூ மெக்கன்டையர் தான் தேய்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்ட்ரீட் ஃபைட்லயே அவர் தான் தேய்ச்சாரு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் கேஜ்லயும் வந்து ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் புரூட்டலா தான் சண்டை போட போறாங்க. இது ஒரு ஆக்சுவலி மெயின் ஈவென்ட் கெலிபரா தான் இருக்கும் அந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ட்ரூ மெக்கன்டையர் தான் தேய்க்க போறாரு. பட் ட்ரூ மெக்கன்டையர் வந்து ஒரு கட்டத்தில் சொல்லுவாரு, இந்த மேட்ச்ல வந்து ஒரு ஆள் தான் நடக்குவாங்க, அவங்க காலால் நடந்து போவாங்க, இன்னொரு ஆள் வந்து ஸ்ட்ரெச்சரா தான் போவாங்கன்னு. ஸோ மேபி நம்ம ட்ரூ மெக்கன்டையர் டேமியன் பிரீஸ் வந்து ரொம்ப ப்ரூட்டலா அட்டாக் பண்ணி நம்ம டேமியன் பிரீஸ் தான் வந்து ஸ்ட்ரெச்சர்ல போற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம்
நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம ட்ரூ மெக்கன்டையர் வந்து மேபி யுனைடெட் சாம்பியன்ஷிப் போகலாம், அந்த ஃபியூட் போகலாம், இல்லை வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபியூட்டுக்கும் போகலாம். அதே சமயத்தில் நம்ம டேமியன் ப்ரீஸும் இதுக்கப்புறம் வந்து மேபி அந்த ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணணும்னு சொன்னால, ஸோ அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு வேற வேற ஃபியூட் நடக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபியூட் வந்து இதோட முடிச்சிடணும். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபியூட் ஓடிட்டே இருக்கு. ரொம்ப அடிக்கடி பார்த்துட்டு தான் நமக்கும் போர் அடிச்சிடும் பாருங்களேன். ஏன் டூ மேக்கின்டையர் சொன்னது அவருக்கே நடக்கலாம்ல? வாய்ப்பு இல்லை. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் மேட்ச் வந்து என்னன்னா சிஎம் பாங்க் அண்ட் சாமி ஜெயின் வர்சஸ் செத் ரோலன் அண்ட் ப்ரான் பிரேக்கர். இது ஒரு நார்மல் டேக் டீம் மேட்ச். ஸோ இந்த மேட்சோட பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செத் ரோலனோட புது டீம், புது ஃபெக்ஷன் சொல்லலாம். அவர் பவுல் ஹேமன் அண்ட் ப்ரான் பிரேக்கர் ஒரு டீம். அண்ட் இந்த டீமை எதிர்த்து இப்போதைக்கு சண்டை போடுறவங்க வந்து இப்போதைக்கு எதிர்க்கிறவங்க வந்து சிஎம் பாங்க், நம்ம சாமி ஜெயின் அண்ட் நம்ம வேர்ல்ட் சாம்பியன் ஜெய் உசோ. ஸோ இந்த மேட்ச் வந்து அவர் இல்லை. ஸோ சாமி ஜெயினும் நம்ம சிஎம் பாங்க் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேக் டீம் ஆகிறாங்க. ஸோ இந்த டைமுக்குள்ள தான் ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு ஃபியூட் ஓடிட்டு இருக்கு. என்ன பொறுத்திக்கும் இந்த மேட்ச்ல வந்து செத் ரோலனும் ப்ரௌன் பிரேக்கர் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க டீம் அப் ஆகி இதுதான் அவங்களோட முதல் மேட்ச் வேற. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹீல் கண்டிப்பாக டேட்டியாக தான் விளையாடுவாங்க. எப்படி இருந்தாலும் என்னச்சும் பண்ணியாச்சும் இந்த கேம் ஜெயிச்சிருவாங்க. அது பவுல் ஹேமன் கூட இருக்காது. பவுல் ஹேமன் காயா இருந்தாலே ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுவும் செத் ரோலன் பவுல் ஹேமன் கூடிய வச்சிருக்காரு. ஸோ ஆக்சுவலி வந்து என்னோட ப்ரெடிக்ஷனாக அதுதான், செத் ரோலன் அண்ட் ப்ரான் பிரேக்கர் அந்த நியூ ஃபெக்ஷன் தான் தேய்க்கும். ஏன்னா இந்த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க புது டீம், புது ஃபெக்ஷன், ஸ்ட்ராங்கான ஃபெக்ஷன் வேறு. ஸோ அதனால் அந்த டீம் தேய்க்கும். ஆனால் வந்து மேபி வந்து அவங்க வந்து சீட் பண்ணி தேய்க்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் வந்து இந்த மேட்ச் வந்து மேபி தேர்ட் பர்சன் யாராச்சும் வரலாம். ஏன்னா அவங்க கூட 1 vs விளையாண்டா கூட அவங்க க்ளீனாக கூட ஜெயிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஹீல் வர்சஸ் ஃபேஸ் தானே, அதுக்காக சொல்கிறோம். ஸோ வந்து இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து நான் சொன்னது தான். இது வந்து தேர்ட் பர்சனோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து நியூ ஃபெக்ஷனில் ஜாயின் பண்ணுறாங்க, நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான். கேரியன் கிராஸ் பேர் வருது, நம்ம NXT பிளேயர்ஸ் பேர் வருது, ரிக்கி ஸ்டாக், இப்போ வந்து அவர் ரிக்கி சேன் அவரோட பேர் வருது, தென் நம்ம அஸ்டின் தியோரி பேர் வருது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறதுனால யாராச்சும் வந்து மேபி செத் ரோலனுக்கு டீம் ஃபெக்ஷனுக்கு வந்து சப்போர்ட்டாக யாரோ வர மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி ஆகலாம். அது ஒரு இருக்கு. இல்லை அப்படின்னு பார்த்தா சாமி ஜெயின் பிட்ரேயல் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம சாமி ஜெயின் தான் வந்து பின் வாங்கி தோப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎம் பங்க் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் தோக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இது வீக்கா இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் தான். ஸோ சாமி ஜெயின் தோத்தாலும் அவருக்கு வந்து ஒரு இஷ்யூவும் இல்லை. ஏன்னா 2019 நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மேட்ச் கிட்ட அவர் தோத்துருப்பாரு. ஆனால் ஸ்டீல் வந்து டாப்ல தான் இருக்காரு, டாப் பெர்ஃபார்மராக தான் இருக்காரு. சரி, ஸோ எங்க 2 பேர்த்தை பொறுத்த வரைக்கும் செத் ரோலன் அண்ட் ப்ரான் பிரேக்கர் தான் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சாட்டர்டே நைட் மெயின் இவனோட மெயின் இவன். ஸோ இதில் வந்து நம்ம ஜெய் உசோ வர்சஸ் நம்ம லோகன் பால் ஃபார் வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப். அது மட்டும் இல்லாம நம்ம ஜெய் உசோக்கு மெயின் ஈவென்ட் மேட்ச் கிடைச்சிச்சு. அது சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல. ஓகே, ஏன்னா அவர் மெயின் ஈவென்ட் ஜெய் உசோ நான் கூப்பிடுறதுனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெயின் ஈவென்ட் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஓகே, ஸோ இந்த மேட்சோட பேக்ரவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, பேக் ஸ்டோரி பாத்தீங்கன்னா லோகன் பாலுக்கும் ஜெய் உசோக்கும் பேக் அண்ட் ஃபோர்த் அவங்க 2 பேரும் மாத்தி பின்னால இருந்து நாட் இதுல ரிங்குகள் இல்லை, ஒரு ப்ராப்பர் மேட்ச் ஆல. ஆனா வந்து பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் அதெல்லாம் அட்டாக் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. லோகன் பால் ஒரு 2 தடவை வந்து நம்ம ஜெய் உசோ அட்டாக் பண்ணியிருப்பாரு. கடைசி அந்த ரோல வந்து நம்ம ஜெய் உசோ நம்ம லோகன் பால் சூப்பர் கிக் அடிச்சிருப்பாரு. ஸோ அதோட ப்ராப்பர் மேட்சா தான் இது ஒரு மேட்ச். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல நிறைய பேத்துக்கு லோகன் பாலுக்கு வந்து சாம்பியன்ஷிப் மேட்ச் கிடைச்சது யாருக்கும் பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல. நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து ரெஸ்லர் வெர்சஸ் நோ ரெஸ்லர் மேட்ச் தான் சொல்றாங்க. எவ்வளவுதான் இந்த மேட்ச் வந்தாலும், எவ்வளவுதான் லோகன் பால் கொஞ்சம் பவர்ஃபுல்லாவே காமிச்சாலும், இந்த மேட்ச்ல ஜெய் உசோ தான் ஜெயிக்க போறாரு. எவ்வளவுதான் நம்ம செத் ரோலனும் ப்ரௌன் பிரேக்கரோட இன்வால்வ்மெண்ட் இருந்தாலும். சார் ரொம்ப கொஞ்சம் குழந்தைய கொண்டுறாதீங்க சார். இந்த மேட்ச் ஒரு ப்ராப்பர் மேட்சாவே இருக்கட்டுமே. நாங்க அப்படிதான் கூறுவோம். ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரௌன் பிரேக்கர் கூட ஜெய் உசோ போய் அட்டாக் பண்ணியிருக்காரு. அதுக்காக சொல்றேன், கண்டிப்பா அவளோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த மேட்ச்ல வந்து ஜெய் உசோ தான் ஜெயிப்பாரு. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷனும் அதே தான், ஜெய் உசோ தான் ஜெயிக்க போறேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் சாம்பியன் தோக்க அடிக்க மாட்டாங்க. அது லோகன் பால் கூட தோத்தானா நானே டென்ஷன் ஆயிடுவேன், இன்னும் நிறைய ரெஸ்லர்ஸ் வேற டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ வந்து ஜெய் உசோ தான் ஜெயிப்பாரு. ஆனால் வந்து இதுல வந்து இவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு ப்ராப்பர் அண்ட் கிளீன் மேட்சாக தான் இருக்கும். லோகன் பால் வந்து ஆனால் சீட் பண்ண ட்ரை பண்ணுவார். அவரோட அந்த நக்கல்ஸ்
அந்த பிரான்ஸ் நாக்கல் வச்சு அட்டாக் பண்ண பார்ப்பாரு, பவர் ஆஃப் பஞ்ச் அது அடிக்க பார்ப்பாரு. பட் வந்து இந்த மேட்சோட எண்டிங்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெய் ஊசோ வந்து வழக்கம் போல அவரோட அந்த 4 மூவ்ஸ் நம்ம ரசல் மேனியால அடிப்பார்ல குந்தருக்கு அந்த மாதிரி சூப்பர் கேக், ஸ்பியர் அண்ட் ஊசோ ஸ்பிளாஷ் ஸ்லிப்பர் ஹோல் அதுவும் பண்ணி இந்த மேட்சை வந்து கிளீனான அவர் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவனை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சஸ் இருக்கு. ஆனா இதுல ஏன் வந்து ஒரு உமன்ஸ் மேட்ச் கூட இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. மேபி வர ஸ்மாக் டவுன்ல வந்து ஏதாச்சும் ஒரு இது பண்ணி ஒரு உமன்ஸ் மேட்சை ஆட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா 4 மேட்சோட தான் இருக்கும். லாஸ்ட் டைமும் 4 மேட்சோட தான் இருந்துச்சு. ஏன்னா பெக்கி லிஞ்சுக்கும் லைலா வெல்கரிக்கும் அந்த ஃபியூட் இன்னும் முடியாம தான் இருக்கு. மேபி அதை கூட இதுல ஆட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எங்க ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்க VK, நான் உங்கள் A. இது ரஸ்லிங் மச்சி.